கரண்ட்லி ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஃபேண்டசி பிளான் தான் ஆப்வியஸ்லி. உனக்கு டவுட் வந்து இப்போ வராது, ஏன்னா இப்போ நீ ரிலாக்ஸ்டா இருக்க. ஆனால் ட்ரேட் எடுக்கும்போது நீ நிறைய யோசிப்பேன். இப்பெல்லாம் சொன்னா வியூவர்ஸ் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. குட் மார்னிங் கைஸ். ஆல்ரெடி டாபிக் என்னன்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸில் பச்சி ஹெட்லைன்ஸா தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. முக்கிய செய்திகள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆனால் இதுக்கு வந்து நிறைய பேக் ஸ்டோரிலாம் இருக்கு. ஓகேவா, நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 3 நாளாக த்ரோட் பெயின். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேட். ஆக்சுவலி இங்கேன்னு பார்த்தா தெரியாது இன்னும். ஸோ வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். கரண்ட்லி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் கீஸ் இந்த ட்ரேடு இதை நான் வந்து நேற்றுக்கு அரௌண்ட் 1 AM இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ட்ரேட் எப்படின்னா, நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம், லிமிட்டில் செட் பண்ணியிருக்கலாம். பட் இதுக்கு ஒரு இன்வெல்டேஷன் உண்டு. அந்த இன்வெல்டேஷன் நம்ம மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா, அந்த இன்வெல்டேஷன் தாண்டி போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் செட் ஆகும். பட் இந்த இன்வெல்டேஷன்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னா ஒரு மினிமம் லாஸில் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். அந்த இன்வெல்டேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கு காலைல 1 மணிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அலாரம் வச்சு இந்த ட்ரேடை பார்த்து ஒழுங்காகவே தூங்கலை. அதுலேயும் பாதி நேரம் இந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டா லாஸ்ல தான் ரவுண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்போ அந்த ட்ரேட் வந்து இப்போ போட்டோ சைட்ல போடுறேன். இது மேல கிரே பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கிரே பாக்ஸ் வந்து லாஸ் ஆகிற ஏரியா. ஓகேவா, அந்த ஏரியால தான் ஃபுல்லா ரொட்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்பதான் ப்ராஃபிட்ல வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கேஸ் கிரிப்டோ ட்ரேடிங்கில். மார்க்கெட் வந்து 24/7 ரன்னிங்கில் தான் இருக்கும். இப்போ தான் ஓப்பன் ஆகும், இப்போ க்ளோஸ் ஆகும்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ ட்ரேட் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு செஷன் ட்ரேடர் கிடையாது. நான் ட்ரேட் எப்போ வந்தாலும் எடுப்பேன். அதாவது நான் இந்த ஏசியா செஷனில் தான் ட்ரேட் பண்ணுவேன், லண்டன் செஷனில் தான் ட்ரேட் பண்ணுவேன். அப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு கிடையாது. ஸோ அதனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி அன்டைம்டு ட்ரேட் வரும். ஸோ இப்போ டாபிக் வரேன். இது வந்து இந்த பையன், ஓகேவா, நான் டாபிக்ல போட்டிருக்கேன், டீச்சிங் மை ஃப்ரெண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஸோ இவன் வந்து நான் ட்ரேடிங் கற்றுக்கும் போது இவனும் என் கூட வந்து கற்றுக்கிட்டான். ஓகேவா, நாங்கள் சேமாக தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம் இவன் எப்படி பண்ணுவான்னா, ஒரு 2 மாதம் ட்ரேடிங் கற்றுப்பான், அதுக்கப்புறம் பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் தொடர்ந்து பண்ணுவான், கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுவான், அதை மொத்தத்தையும் லாஸ் பண்ணுவான், போயிடுவான். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு எங்கே போகிறான்னு தெரியாது, அப்புறம் திருப்பி வருவான். இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாமல் இருந்தால் ப்ராஃபிட்டபிள் ஆகலை. இட் இஸ் எவால்விங் ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் போயிட்டான். பையனுக்கு வந்து அவனுக்கு இப்போ என்னன்னா, நான் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டேனா அப்படின்னு ஒரு பயம். ட்ராப் இந்த சென்ஸ் வந்து இவன் வந்து என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ வந்து இப்படியே இவனுக்கு இப்போ எப்படி தெரியுமா, 11 months ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் 1 month தான் லீவ் இருக்கும். ஓகேவா, அந்த லீவுக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கான். அப்போ அவனுக்கு எப்படி இந்த டைம் போதுனே தெரியாது. சரன்னு போயிட்டே இருக்கும். எங்கேயுமே அவன் பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. காசை வீட்டுக்கு எப்படி அனுப்பணும், இந்த மாதிரி ஒரு சைக்கிள்லேயே இருப்பான். அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஓகேவா, டு பி ஹானஸ்ட். ஸோ அவன் வந்து இதுலேருந்து வெளியே வரணும், நான் அதுக்கு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான் என்கிட்ட. அப்போது வந்து நான் யோசித்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, நான் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து என்னை ட்ரேடிங் எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், அதான் என்னோட பிளான். கரெக்டாக. ஸோ நான் முன்னாடி தான் இவனை புஷ் பண்ணிட்டே இருப்பேன், ட்ரேடிங் கற்றுக்கோ, நான் நம்ம சேர்ந்து பண்ணலாம். ஆனால் அந்த டைமில் என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. பட் இப்போ என்கிட்ட இருக்குது. அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படியே அவனுக்கு சொல்லிக் கொடுத்து இவனையும் ப்ராஃபிட்டபிள் ஆக்கி இவனையும் க்ரோ பண்ண வைக்கணும் பிளான். என்னோட என் பிளான் என்னன்னா, கேஸ் இவனை எனக்கு ப்ராஃபிட்டபிள் ஆக்கி இவனை ஒரு பெரிய ஃபண்டிங் அக்கௌண்ட் கிளியர் பண்ண வச்சு இவனை ஜாப் கிட் பண்ண வைக்கிறது தான் என் பிளான். ஓகேவா, அப்புறம் நாங்கள் 2 பேரும் சென்ட்ரலாக பண்ணுவோம். இது ஒரு ஃபேண்டசி பிளான் தான் ஆப்வியஸ்லி. ஓகேவா, யாராக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணணும் பிளான் இருக்கும். எனக்கு நான் க்ரோ அப்புறம் எனக்கு தெரியும். ஓகேவா, ஏன்னா அதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஐ நோ ஐம் கோயிங் டு பி ரிச் அண்ட் எவ்ரி திங். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கும். அதான் என்னோட ஐடியா. அதனால ஐம் கோயிங் டு ட்ரை மை பெஸ்ட். ஆனால் ஆசை இருந்தாலும் ட்ரேடர் ஆக முடியாது. அதுக்கு டிசிப்ளின் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஆனால் நான் என்னோட பெஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் இவன் எவ்வளோ எஃபோர்ட் போடுறான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி 11 months இவன் ஊரில் இல்லை. அதனால் இவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது.
இந்த பைக் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நான் இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு அந்த பைக்கை போய் தள்ள போகிறோம்னு நினைக்கிறேன். வந்த முதல் நாளே தள்ள விட போகிறேன் நான். ஸோ வந்து பைக்கை தள்ளிட்டு ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். அதான் இந்த vlogல இருக்கும் போது லெட்ஸ் see. ப்ளீஸ் பெட்ரோல் வாங்கியாச்சு, லெட்ஸ் கோ. vlog எடுத்துட்டு இருக்கேன். சரி ட்ரைபோர்ட் எடுத்துட்டு வரணும்னு நினச்சா மறந்துடுறேன். கைஸ் இது ஒரு டப்பா வண்டி நினைக்கிறேன், ஸ்டார்ட்டே ஆகல. கைஸ் டைம் இப்போ காலைல 6 மணி ஆகுது. நான் நைட்லேருந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இட் வில் ஷோ யூ த டைமுக்கு. இதில் போட்டு பார்க்கலாம் வரும். ஆல்ரெடி இதில் சர்ச் பண்ணியிருக்கேன் டைம். நான் 6:20 AM கைஸ். ஓகேவா? நான் இப்போ தான் இவனுக்கு இந்த பிடிஎஃப் பண்ணி போட்டேன் அபிஷேக்கு. இது ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட் 1 தெரியுதா? பார்ட் 1. ஓகேவா? நான் காலேஜில் கூட இந்த மாதிரி பிடிஎஃப் ஒரு நாள் கூட கிரியேட் பண்ணதில்லை ப்ராஜெக்ட்லாம். பட் இவனுக்கு புரியணும்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணியிருக்கேன். அவனுக்கு புரிஞ்சா சரி. ஓகேவா? பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. நேற்றுக்கு நைட்டு விடிய இருந்து உனக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஃபைலை. ஓப்பன் பண்ணுவோமா? சுந்தரி பெண்ணே எத்தீரியம் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 1 லெவல்ஸ். ஓகே, இப்போ வந்து உனக்கு உட்காரதுக்கு ஒரு சேரு, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பீன் பேக் எடுத்துருவார். ஏய், ஸோ வந்து எத்தீரியம் ஸ்ட்ராட்டஜி உனக்கு டவுட் வந்து இப்போ வராது, ஏன்னா இப்போ நீ ரிலாக்ஸ்டாக இருக்க. ஆனால் ட்ரேட் எடுக்கும்போது நீ நிறைய யோசிப்ப, மைண்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த டைமில் வந்து உனக்கு நிறைய டவுட் வரும். அப்போ வந்து இதெல்லாம் நீ யோசிப்ப, இது இப்படி வருது, அப்போ எடுக்கலாமா வேண்டாமா. அந்த டைம் நீ தப்பு பண்ணுவா. இது அந்த மாதிரி தான் லாஸ் இருக்கும். ஸோ வந்து டேட்டா உனக்கு கிளியராக கிடைக்க இந்த லாஸ் ஆகுறது கம்மியாகிட்டே இருக்கும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த டேட்டா ஃபைன் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி டேட்டாலாம் ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை நீ உன் சிஸ்டமில் போட்டால் போதும். அதனால சொல்கிறத க்ளீனாக கவனிச்சுக்கோ. சரி போகலாம். வீடியோ வந்து எப்படியும் ஒரு 700 பேர் பார்ப்பாங்க. ஜாப் ஆஃபர் ஐடி ஜாப் ஆஃபர் ஏதாவது வேணும்னா இருந்துச்சுன்னா பையனுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க. இவனுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கு, அதுக்கு எந்த மருந்து இப்பெல்லாம் சொன்னா வியூவர்ஸ் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. 30 பேர், அது என்ன 237 பேர் இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னான் டிப்ரெஷன்ல இருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல, சோகமா இருக்கேன் போட்டுறாத நீ. ஸோ கைஸ் நாங்கள் அதுக்கப்புறம் டீ குடிக்க போயிட்டோம். அபிஷேக் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குற பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருந்தான். நான் அப்கமிங் vlogsல சொல்கிறேன் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ until then, டாடா பை பை, see you.